வணக்கம் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் டிவிஐயின் கலைக்கண் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். வாரந்தோறும் கலைஞர்களை சந்தித்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அவர்களுடைய கலைத்துறை அனுபவங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த வார நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு சிறுவனை சந்திக்கப் போகின்றோம். ஆனால் அவர் பல சாதனைகளை நிகழ்த்தியிருக்கின்றார். காரணம், ஒருவரும் தொடாத ஒரு துறை சார்ந்த தேர்வில் இப்பொழுது உலக மக்கள் மத்தியில் பிரபல்யமாக இருக்கின்றார். சாய் கவின் ஸ்ரீதரன் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகின்றார். இவர் பிரீமியர் ஷோவில் பங்கு பெற்றி இருக்கின்றார். இப்பொழுது அடுத்த கட்டுக்கு இவர் செல்ல இருக்கின்ற இந்த நிலையில் அவரை நாங்கள் டிவிஐ கலையகத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் சாய். வணக்கம் டிவிஐ வியூவர்ஸ். ஆமாம், நீங்கள் ஒரு ஆக்டராக வரப்போகின்றீர்கள். அதற்கான முயற்சியின் ஒரு முதல் அங்கமாக நீங்கள் பிரீமியர் ஷோவில் பங்கு பெற்றிருக்கின்றீர்கள். இந்த பிரீமியர் ஷோவில் பங்கு பெற்றியது பற்றி சொல்லுங்கள். எப்படி இந்த ஷோவுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணினீங்கள், எப்படி இந்த ஷோவுக்குள்ளே போக விரும்புகிறீங்கள், அதை பற்றி சொல்லுங்கள். It started out with my sister, a Facebook audition, and in total there's 3 auditions. The first 2 at Western Harbour Castle with over thousands of people there, and then the final one you'd go to Orlando, Florida, and perform scripts, dialogues, dances, songs in front of directors, TV producers, casting directors, agencies, and many more. சரி, உங்களுக்கு இந்த ஷோவில் பங்கு பெற்றணுமென்ற ஒரு ஆசை எப்படி வந்தது? இதுக்கு முதல் நீங்கள் டான்ஸில் பங்கு பெற்றிருக்கிறீங்களா? எப்படி பாட ஆரம்பித்தீங்க? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வந்தது இந்த ஃபீல்டுக்கு? Well, when I was young, I started dancing with my sister. I do many performances, and my mom's dream was me to become an actor. So we were looking for auditions, and we found this one. சரி, எப்படி நீங்கள் டான்ஸ் பழகினீங்க? நீங்கள் இதுக்கு கிளாஸுக்கெல்லாம் போனீங்களா? அது பற்றி சொல்லுங்கள். My sister taught me hip-hop and classical when I was little, and then I did professional training with other people, and yeah. சரி, நீங்கள் டவுன் டவுனில் இந்த ஆடிஷனுக்கு போன போது உங்களுக்கு கோச் எல்லாம் செய்திருப்பார்கள் அல்லவா ப்ரீமியர் ஷோவுக்கு? ஸோ எவ்வாறான கோச் உங்களுக்கு இந்த ப்ரீமியர் ஷோவுக்காக உங்களை தயார்படுத்தி இருந்தார்கள், அது பற்றி சொல்லுங்கள். எப்படி இது பற்றி ஆன்லைனில் நீங்கள் லேர்ன் பண்ணீங்களா, அந்த விவரங்களை சொல்லுங்கள். I had an online FaceTime coach. So every 2 weeks, she'd call me and I'd perform my monologue or script in front of her. And she'd give me feedback and tell me how to improve. And then next time we call, I'd show her again. சரி, இந்த ஷோவில் நீங்கள் நிறைய ஆக்களை பார்த்துருப்பீங்க. அதில் பாப்புலர் ஆர்டிஸ்ட் கூட இருந்திருப்பார்கள். இந்த ஷோவுக்கு போன பிறகு எப்படி எக்ஸ்ப்ளோசர்ஸ் இருந்தது? யாரையெல்லாம் மீட் பண்ணினீர்கள்? உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் கிடைத்தன, அது பற்றி சொல்லுங்கள். I met Raven Simone from the popular show That's So Raven. I met Miranda May, and she did a lot of young shows as a kid. And I also met Hayden Barley. He was also in a show called The Fosters. சரி, இந்த ஷோவில் பங்கு பெற்றின பிறகு நீங்கள் முந்தி டான்ஸ் ப்ரோக்ராமில் பங்கு பெற்றிருப்பீங்க, மற்றது ஆக்டிங் செய்திருப்பீங்க. அதை விட ஷோவுக்கு போன பிறகு கோச் எல்லாம் செய்த பிறகு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன டிஃப்ரென்ஸ் உங்களுடைய இந்த ஆர்ட் ஃபீல்டில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பெற்றீங்க? I gained confidence. Before I had so much stage fright, like I couldn't even get on the stage in front of a couple hundred people. But over there were so many, it really taught me how to not be afraid. இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஷோ. ஆகவே பல நாடுகளிலிருந்து பல போட்டியாளர்கள் வந்திருப்பார்கள். எந்தெந்த நாடுகளிலிருந்து உங்களோட போட்டிக்காக வந்திருந்தார்கள்? எந்தெந்த கண்ட்ரீஸை சேர்ந்தவர்கள் வந்திருந்தார்கள்? அது பற்றி சொல்லுங்கள் சாய். There was over 1,000 participants. People from Australia, Singapore, Malaysia, everywhere. I can
I met so many new people and different friends. சரி, இப்பொழுது நீங்கள் ஒரு தமிழ் திரைப்படத்தையும் பார்த்திருப்பீர்கள், ஆங்கில திரைப்படத்தையும் பார்த்திருப்பீர்கள். இங்கிலீஷ் மூவிக்கும் தமிழ் மூவிக்கும் இடையில் ஆக்டிங்கில் பல ஒற்றுமைகள் இருந்தாலும் பல வித்தியாசங்களும் இருக்கும். ஸோ என்னென்ன டிஃப்ரென்ஸ் இங்கிலீஷ் மூவிக்கும் தமிழ் மூவியிலும் ஆக்ட் பண்ணுவதில் இருக்கிறது? உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் எது? Well, Tamil movies are way longer. Like they can go up to 3.5 hours, and then English movies are short, like 1.5. I prefer both. I love both. They're like different, which makes them good. Like I don't want to watch just a bunch of English and not Tamil. I want to be. சரி, தமிழில் உங்களுக்கு பிடித்த ஆக்டர் யார்? இங்கிலீஷில் எந்த ஆக்டர் பிடிக்கும்? English, Paul Walker, Fast and Furious. That Cars is my favorite thing. தமிழில்? Probably Vijay. I used to watch him when so young. Always so many movies. ஏன் விஜய் பிடிக்கும் உங்களுக்கு? I love the fight scenes. His emotions, it's so good. His seriousness face. சரி, தமிழ் மூவியில் கூடுதலாக பாடல்களுக்கு டான்ஸ் ஆடி நடிப்பது ஆக இருக்கும். இங்கிலீஷில் அவ்வாறு குறைவு. ஸோ தமிழ் மூவி பாடல்களுக்கு நீங்கள் டான்ஸ் ஆடிய அனுபவம் இருக்கிறதா? சின்ன வயசில் என்னென்ன பாடல்களுக்கெல்லாம் நீங்கள் டான்ஸ் ஆடி இருக்கிறீங்க? A lot of folk Ghana songs, like Danush's movie songs, like Dannaka and all the Vijay movie songs. சரி, நீங்கள் உங்களுடைய அக்காவோடு சேர்ந்து டான்ஸ் ஒளிப்பதிவு செய்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி போகின்ற பொழுது அது வியூவர்ஸ் என்னென்ன ஃபீட்பேக் தந்திருந்தார்கள்? They gave me a lot of positive feedback, and that video really led me to do more performances, get into acting. சாய், உங்களுடைய வீடியோ பலரும் பார்த்திருப்பார்கள். வித்தியாசமான வீடியோக்களை விட்டிருந்தீர்கள். இந்த வீடியோ செய்ய வேண்டும் என்று எப்போ தோன்றியது? யார் உங்களுக்கு இந்த ஐடியாவை தந்தது? Well, it was really trendy that time, and me and Akka wanted to do it for fun, and then my mom and dad told me, encouraged me to do it, so we filmed it. சாய், இதில் பல ரவுண்ட்ஸ் இருந்திருக்கும். எவ்வாறு இந்த நிகழ்ச்சி ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது? இதில் ப்ராக்டிஸ் செஷன் எப்படி நடைபெற்றது? யார் யார் ஜட்ஜாக கலந்து கொண்டார்கள்? அது பற்றி சொல்லுங்கள். It started out with a 5-month practice session, so from March till July, and I did comedic monologues, dramatic, soap opera, and all those. The judges were directors, movie producers, agencies, casting directors, and movie label companies. Practice எப்படி இருந்தது? Practice was very hard. They gave us a lot of stuff to memorize. We had 2 monologues, which are long paragraphs, like just one character, and then 4 different TV scenes and 1 commercial. சரி, உங்களுக்கு இந்த ரவுண்ட்ஸில் எது கூட பிடிக்கும்? கமர்ஷியல் செய்ய பிடிக்குமா, ஆக்டிங் பிடிக்குமா, டான்ஸிங் பிடிக்குமா? எது உங்களுக்கு கூட ஸ்கோர் பண்ணக்கூடியதாக இருந்தது? I think comedy, because comedy is more me, it's more funny. I like to be funny, it's more easier, I guess. சரி, காமெடி செய்கிறது கஷ்டம் என்று சொல்வார்கள் எல்லோரும், ஏனென்றால் எல்லோரையும் சிரிக்க வைக்க வேண்டும் என்று. ஸோ அதுக்கு எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? It was hard. 5 months, so it took time, which made it easier to get used to the script, wouldn't laugh. The first time I did it, I laughed so much because it was so funny. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிதுண்டா, ஸோ ஆக்டிங்கில் ஒரு சான்ஸ் கிடைத்தா நீங்கள் கூட எவ்வாறான படங்களை வந்து செலக்ட் பண்ணுவீங்க? ஆக்ஷன் மூவியா அல்லது காமெடி மூவியா அல்லது டெலிசீரியல்ஸா? எவ்வாறான இது உங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு விருப்பம்? Comedy and action, those are like my favorite genres for movies. So I think I would get into சரி, இதுக்கு முதல் நீங்கள் இங்கிலீஷில் சிட்காம் இருக்கிறது, அதே மாதிரி சீரீஸ் இருக்கின்றது. இதில் உங்களுக்கு முன்னுதாரணமாக நீங்கள் பார்த்து இந்த துறைக்குள் வருவதற்கு உதவியதாக இருந்த மூவிஸ் எது? For comedy, the comedy TV show Friends, that inspired me to go to comedy. And for action, I loved Fast and Furious because it was cars, robbers, guns, and like all that. சரி, ஒரு உங்களுக்கு ஆம்பிஷன் என்னவாக இருக்கிறது? உங்களோட கோல் என்ன இந்த துறையில் வருவதற்கு? Probably my goal is to be a main character in a movie for at least one of them, and then after that I'd get confidence to go more and more and more. சரி, எதிர்காலத்தில் இப்பொழுது அடுத்த எபிசோடுக்கு நீங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றீர்கள், ப்ரீமியருக்கு என்னென்ன செய்ய நீங்கள் ரெடி ஆகி கொண்டிருக்கிறீர்கள்? இந்த ப்ரீமியர் ஷோவின் அடுத்த கட்டமைப்பு? In December, I go to shoot 2 episodes, demo reels, and if they like me and if I look good on camera, they'll call me back in January to film a full TV season.
சரி, ஒரு ஆக்டிங் ஒரு சிறந்த கலைஞராக வருவதற்கு பல ஸ்டெப்ஸை எடுக்க வேண்டும். அதில் நாங்கள் அறிந்தோம் நீங்கள் கராட்டே போன்ற பல துறைகளிலும் விற்பனர் என்று. ஸோ அது உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணியது இந்த ஆக்டிங் ஃபீல்டில் நீங்கள் ஒரு சிறந்த கலைஞராக வருவதற்கு? வேறு என்னென்ன ஹாபீஸ் உங்களுக்கு இருக்கிறது, அதை பற்றி சொல்லுங்கள். My hobbies are karate. I'm going for my 2nd degree black belt. I love sports like frisbee, football, soccer, basketball. எப்படி உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது? பாடசாலை ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஸ்கூல் ஸ்டடீஸோடு ஆக்டிங்கிலும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் என்றால் எவ்வாறு அதனை பேலன்ஸ் பண்ணுகிறீர்கள்? When I first started acting, it was really hard because I wasn't used to it. But now time goes, I'm getting used to balancing work and சரி, இப்போ 5 monthsக்கு நீங்கள் தொடர்ந்து கோச்சிங்குக்கெல்லாம் செல்ல வேண்டும் என்றால் எப்படி கனடாவில் இருந்து கொண்டு யூஎஸ் டிவி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுவதற்கு நேரத்தை ஒதுக்குகின்றீர்கள்? எப்படி அது உங்களுக்கு பாசிபிளாக இருக்கிறது? If I do get an opportunity in like USA or somewhere else, my family would encourage me to go and I'd maybe switch to online school for a bit and then go back here and go back to my regular school. சரி, உங்களோட ஸ்டடீஸ் எப்படி போய் கொண்டிருக்கிறது இப்போ? It's good. There's a lot of stress. சரி, தொடர்ந்து நாங்கள் பல விடயங்கள் பற்றி பேச இருக்கின்றோம். சாய் ப்ரீமியர் ஷோவில் பங்கு பெற்றி இப்பொழுது அடுத்த கட்டத்துக்கு முன்னேற இருக்கின்றார். டிசம்பரில் அடுத்த சீசனுக்கு செல்ல இருக்கின்ற இந்த நிலையில் அவரை நாங்கள் சந்தித்து பல விடயங்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் சந்திக்க இருக்கின்றோம். மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HD சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். Quick question. Do eyebrows grow back? I'm asking for a friend. No, I will not take my hat off. It completes my look. Now answer the question. Do eyebrows grow back? And approximately how long does it take? 5 to 7 weeks? You mean I have to... my friend has to go around looking like some weird hairless freak for almost 2 months? This is terrible. Look, is there any way to speed up the process? You know, Miracle Grow for eyebrows or something? No? Fantastic. Okay, this may come as a shock, but I'm not talking about my friend. I'm talking about me. Let's just say I leaned a little too close to the campfire the other day, and I sort of accidentally singed off my eyebrows. Stop laughing! டிவிஐயின் கலைக்கண் நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். வளர்ந்து வருகின்ற ஒரு கலைஞரை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சாய் கவின் ஸ்ரீதரன் அவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய அனுபவங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார். இயல், இசை, நாடகம் என்று 3 துறைகளையும் சார்ந்த ஒருவர் தான் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சிகளுக்கு சென்று அதில் வெற்றியிட்ட முடியும். அந்த வகையில் சாய் கவின் ஸ்ரீதரன் கலந்து கொண்டிருக்கின்றார். ப்ரீமியர் ஷோவில் பங்கு பெற்றி இப்பொழுது அடுத்த கட்டத்துக்கு அவர் முன்னேறி செல்ல போகின்றார். டிசம்பரில் இந்த செஷன் நடைபெற இருக்கின்றது. அந்த நிலையில் அவரை சந்தித்து அவருடைய ஏற்கனவே கலந்து கொண்ட செஷன்ஸின் அனுபவங்கள் பற்றி நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். சரி சாய், நீங்கள் இந்த புளோரிடாவில் நடைபெற்ற ஷோவுக்கு சென்ற பொழுது 6 நாட்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் என்னென்ன விஷயங்கள் அங்கே நடைபெற்றது, டே பை டேயாக என்னென்ன நடந்தது என்று சொல்லுங்கள். Day 1 started registration. We'd go sign up, bring our name, get our performer badges, and just get used to the place. I know where everything is. Day 2, we started practicing. So I'd get up, I'd go to a group in the same age group, and we'd practice our things, and then there'd be other coaches there to give us feedback. And that's for day 3 as well. And day 4 and 5 were all the performance days. And there was also parties. So there was dance parties to make us feel relaxed, so like we're ready for the performance day. And there was a celebrity meet and greet with all those celebrities. And then the final day was the day where we went to see the agents and see if they liked us, if they wanted to call us back and talk with them. சரி, காஸ்டியூம்ஸ் எல்லாம் மிக வித்தியாசமாக இருந்தது. நாங்கள் வீடியோவை பார்த்துருந்தோம். யார் உங்களுக்கு இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணினது? டான்ஸ் ஒவ்வொரு நிகழ்ச்சியை வழங்குகின்ற பொழுதும் வித்தியாசமான உடைகள் எல்லாம் வழங்கப்படும். இந்த காஸ்டியூம்ஸ் எப்படி செலக்ட் பண்ணினார்கள்? It was me and my family. We went to the mall
all the time when we look at clothes and find them, and it was just up to all of us as a group சரி, decision. உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருக்கின்றது? நீங்கள் இந்த ஆக்டிங் துறையில் வருவதற்கு உங்களுக்கு ஃபேமிலி ரீதியாக யார் யாரெல்லாம் கூடுதலாக சப்போர்ட் பண்ணுகிறார்கள்? எவ்வாறான சப்போர்ட் கிடைக்கிறது? My parents would encourage me. They take me to acting classes, dance classes, and make me try for performances. My other sister would help me with schoolwork when I'm having trouble because to balance it was ஹோம்ஒர்க் hard. எல்லாம் செய்து தருவாவா? And my older sister, she would help me teaching dance and acting. உங்களுடைய வீடியோக்களை பார்த்த பொழுது ப்ரீமியர் ஷோவில் நீங்கள் டாப் 10க்குள் வந்ததாக அறிகின்றோம். அந்த டாப் 10 செலெக்ஷன் பற்றி சொல்லுங்கள். I got awarded top 10 out of 2,000 participants, which meant I got more callbacks, more agents liked me. சரி, அப்கமிங் ஆர்டிஸ்ட் பலர் இருக்கின்றார்கள். டொரண்டோவை பொறுத்தவரையில் தமிழ் நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் உங்களை போன்று மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் சென்று போட்டிகளில் பங்கு பெற்றுவது மிக குறைவாகவே இருக்கின்றது. அப்கமிங் ஆர்டிஸ்ட்டுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வைத்துக்கொண்டு நீங்கள் என்னென்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் இந்த விஷயத்தில். I would say don't give up and follow your dreams because the mainstream industry, they're tough. They'll just say no, reject you, and then they'll leave you. But that's how it is. You have to keep trying. சரி, உங்களுக்கு இப்பொழுது அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாம் கால் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கால் வருகின்ற இந்த வாய்ப்பை வைத்துக்கொண்டு நீங்கள் என்னென்ன செய்ய நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுடைய என்னவாக இருக்க போகிறது? My next step would be to try and get signed with an agent. So he or she would help me get auditions to movies and TV shows. சரி, இதுவரைக்கும் எவ்வாறான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது? சீரீஸுக்கு கிடைத்ததா அல்லது மூவிக்கு கிடைத்திருக்கின்றதா? எதை பற்றி உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் பேசினார்கள்? All the agents were really impressed with my comedy acting, especially the celebrities like Raven Simone and Miranda May. They really gave me good feedback on it. சரி, டிசம்பரில் நடைபெற இருக்கின்ற இந்த ப்ரீமியர் ஷோவுக்கு நீங்கள் எப்படி வந்து ரெடி ஆகி கொண்டிருக்கிறீர்கள்? என்னென்ன விஷயங்களில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். It's more different from the last one. The last premiere show I went to, it was more I performed solo, like my own thing to the coach. But this time I'm doing a group scene, so it would be me and 5 of the characters. So I'd remember my script, and then we do a group conference call. So all the kids that are in my TV show, we'd practice together. சரி, இந்த டான்ஸ் என்பது உங்களுக்கு விருப்பமான ஒன்று. டான்ஸில் நீங்கள் தமிழ் நிகழ்ச்சிகள் பலவற்றில் பங்கு பெற்றி இருக்கின்றீர்கள். இந்த ப்ரீமியர் ஷோவுக்கு போவதற்கு முன்னர் என்னென்ன ஷோஸில் நீங்கள் பங்கு பெற்றி இருக்கின்றீர்கள்? அதில் எந்தெந்த போட்டிகளில் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள், அதை பற்றி சொல்லுங்கள். I did many dance performances. I also was two-year winner for Thalam's Kutis competition, where I'd film a video, 1-minute video, send it to them, and whoever got the most views, likes, and shares was the winner, and then I'd go to Thalam and perform. சாய், நீங்கள் நடனம் ஆடுகின்றீர்கள், அதே போன்று ஆக்டிங்கிலும் சிறப்பாக இருக்கின்றீர்கள். இந்த இரண்டிலும் நீங்கள் சிறப்பாக வருவதற்கு ஃப்யூச்சர் பிளான்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதை தவிர நீங்கள் ஸ்கூலில் படிக்கின்ற பாடங்களை அடுத்து ஒரு ப்ரொஃபஷனலாக வருவதற்கும் திட்டமிட்டிருப்பீர்கள். இந்த கலைத்துறையோடு சேர்த்து நீங்கள் வேறு என்னவாக வர விரும்புகின்றீர்கள், அதை பற்றி சொல்லுங்கள். With acting and dancing, I want to do something with cars, because cars is like something I loved when I was a little boy. So maybe become like a pilot or like a race car driver. That's like a dream I want to do. சாய் கவின், உங்களுக்கு பலரும் ஆதரவை வெளியிட்டுக் கொண்டிருப்பார்கள். உலகளாவிய ரீதியில் நீங்கள் ஒரு தமிழரின் முகமாக இப்பொழுது ப்ரீமியர் ஷோவில் பங்கு பெற்றி கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்த டிசம்பரில் உங்களுக்காக இந்த அடுத்த கட்டத்துக்கு நகரப் போகின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கின்ற வியூவர்ஸிடம் நீங்கள் என்ன கேட்க விரும்புகின்றீர்கள்? Well, when I performed there was viewers always encouraging me, giving me good feedback. So for the next performance, it gave me a boost to do better. ஆமாம், பல கலைஞர்களுக்கும் உற்சாகம் வழங்கி கொண்டிருக்கின்ற ரசிகர்கள் நிச்சயமாக சாய் கவின் உங்களுக்கும் இந்த ஆதரவை தருவார்கள். நீங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்ல டிவிஐ சார்பாக நமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து உங்களுடைய கலைப்பயணம் சிறந்து விளங்க வாழ்த்துக்கள். மீண்டும் நாங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கின்றோம். நன்றி சாய் கவின் ஸ்ரீதரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் சந்திப்போம். Thank you for inviting me to the show. நன்றி. நேர்கள் இதுவரை பார்த்தது கலைக்கண் நிகழ்ச்சி. இன்று வளர்ந்து வருகின்ற ஒரு கலைஞரை நாங்கள் சந்தித்திருந்தோம். ப்ரீமியர் ஷோவில் டிசம்பர் மாதத்தில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல இருக்கின்ற சாய் கவின் ஸ்ரீதரன் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அவருடைய நிகழ்ச்சி பற்றிய சிறு ஒளிப்பதிவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றோம். அடுத்த வாரம் மற்றொரு கலைஞரோடு சந்திப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம் நேர்களே.